அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா. வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து வகுப்புவாதத்தின் வளர்ச்சி டாபிக் பார்க்க போறோம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸுங்க. இந்த 50 கொஸ்டின்ஸும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ். எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க. செம ஒர்த்தான வீடியோங்க. இந்த ஒரு வீடியோ போதும் வகுப்புவாதத்தின் வளர்ச்சிக்கு. நம்முடைய சேனலை தொடர்ந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு பயன்படக்கூடிய வகையில் அவுட் சோர்ஸ் வீடியோ தரப்போறாங்க. இப்போ ஐயனை முடிய போது அடுத்து வந்து பாலிட்டி தரப்போறோம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், நவீன காலம், தற்காலம் புக்கு தரப்போறோம். அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு அவுட் சோர்ஸ் சார்ந்த வீடியோ, அவுட் சோர்ஸ் சார்ந்த புக்ஸ் வேணுமா? எல்லாமே நம்மகிட்ட முக்கியமான எல்லா புக்குமே இருக்குங்க, வாங்கிக்கலாம். அதற்கான வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து வாங்க, வீடியோக்குள்ள போலாம். வினா 1, கீழ்காண்பவைகளை காலவரிசைப்படுத்துக. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. லக்னோ உடன்பாடு, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள், சுதேசி இயக்கம், கிலாபத் இயக்கம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 3, 2, 1, 4. அப்ப முதல் எது வரும்? சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் 1905 முதல் 1906. அடுத்தது இரண்டாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. லக்னோ உடன்பாடு 1916, கிலாபத் இயக்கம் 1919 டு 1922. சுதேசி இயக்கம் 1905 முதல் 1906, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909, லக்னோ உடன்பாடு 1916, கிலாபத் இயக்கம் 1919 டு 22. வினா 2, வகுப்புவாதம் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் அரசியல் வியாபாரம் என்றவர். இதற்கான விடை பார்த்தோம்னா K.M. அஸ்ராஃப். K.M. அஸ்ராஃப். வகுப்புவாதம் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் அரசியல் வியாபாரம் என்றவர் பார்த்தோம்னா K.M. அஸ்ராஃப். வினா 3, பின்வரும் கூற்றுகள்ல தவறான இணையை கண்டறிக. மொத்தம் 2 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள், தொழிலாளர்கள் போன்ற பாட்டாளி வர்க்கத்தினரை குறிப்பது வகுப்புவாதம். ஒரு மதத்தாரின் உணர்வுபூர்வமான நம்பிக்கையை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்படுகிறது வகுப்பு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 இணைகளும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள், தொழிலாளர்கள் போன்ற பாட்டாளி வர்க்கத்தினரை குறிப்பது வகுப்பு. ஒரு மதத்தாரின் உணர்வுபூர்வமான நம்பிக்கையை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்படுது பார்த்தோம்னா வகுப்புவாதம். பாருங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள் போன்ற பாட்டாளி வர்க்கத்தினரை குறிப்பது வகுப்பு. ஒரு மதத்தாரின் உணர்வுபூர்வமான நம்பிக்கையை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்படுது பார்த்தோம்னா வகுப்புவாதம். மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 4, பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று இருக்கு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லக்னோ உடன்பாடு ஏற்பட மூல காரணமாக இருந்தவர்கள் டேஷ் மற்றும் டேஷ். லக்னோ உடன்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. லக்னோ உடன்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லக்னோ உடன்பாடு ஏற்பட மூல காரணமாக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், முகமது அலி ஜின்னா. லக்னோ உடன்பாடு 1916 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 1916 ஆண்டு. வினா 5, பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. லக்னோ உடன்பாடு இந்து முஸ்லிம் ஒற்றுமை பலப்படுத்தியது. ரவுலட் சத்தியாகிரகத்திலும் ஒத்துழையாமை இயக்கத்திலும் காங்கிரஸ், முஸ்லிம் லீக்கும் ஓர் அமைப்பாக இருந்து செயல்பட்டன. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தில் காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 3 மற்றும் தவறு. கூற்று 3வது மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறாக இருக்குன்னா கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு. கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. லக்னோ உடன்பாடு இந்து முஸ்லிம் ஒற்றுமை பலப்படுத்தியது. ரவுலட் சத்தியாகிரகத்திலும் ஒத்துழையாமை இயக்கத்திலும் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஒருமைப்பாக இருந்து செயல்பட்டன. இந்து முஸ்லிம் ஒற்றுமை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தில் காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு அளித்தது. வினா 6, கூற்று மற்றும் காரணங்களில் சரி மற்றும் தவறு இவை என்பதை கண்டறிக. பாருங்க, கூற்று காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1935 இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது.
3 வட்டமேசை மாநாடுகளிலும் விவாதிக்கப்பட்ட பிரச்சனைகளால் வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டது தான் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி. கூற்று காரணம் சரி. 1935 இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 3 வட்டமேசை மாநாடுகளும் விவாதிக்கப்பட்ட பிரச்சனைகளால் வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டது. வினா 7 பின்வரும் இணைகளில் சரி எவை என்பதை கண்டறிக. பின்வரும் இணைகளில் சரி எவை என்பதை கண்டறிக. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் அறிவித்தபடி வகுப்பு தீர்வை வெளியிட்ட பிரிட்டிஷ் வென்ற ராம்சே மெக்டொனால்ட். வகுப்பு தீர்வு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை கொடுத்த திட்டங்கள் டெல்லி கோரிக்கைகள் மற்றும் ஜின்னாவின் 14 அம்ச திட்டம் சொல்றாங்க. இதற்கான விடை மற்றும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று காரணம் இரண்டும் சி 2 இணைகளும் சரிங்க. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் அறிவித்தபடி வகுப்பு தீர்வை வெளியிட்ட பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட். வகுப்பு தீர்வு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை கொடுத்த திட்டங்கள் டெல்லி கோரிக்கைகள் மற்றும் ஜின்னாவின் 14 அம்ச திட்டம். வினா 8 1944 செப்டம்பர் மாதம் ஜின்னாவை பம்பாயில் அவரது மலபார் மலை மாளிகையில் சந்தித்து பாகிஸ்தான் பற்றிய ராஜாஜி திட்டத்தை விவாதித்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி 1944 செப்டம்பர் மாதம் ஜின்னாவை பம்பாயில் அவரது மலபார் மலை மாளிகையில் சந்தித்து பாகிஸ்தான் பற்றிய ராஜாஜி திட்டத்தை விவாதித்தவர் மகாத்மா காந்தி. வினா 9 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1939 டிசம்பர் 22ஆம் தேதி மீட்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்று முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டவர் முகமது அலி ஜின்னா. 1940 மார்ச் 22ஆம் நாள் தனியாக முஸ்லிம் தாய் நாடு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்து முஸ்லிம் லீக் கூட்டத்தில் எழுப்பினார் நாக்பூர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா முதல் இணை சரி. முதல் இணை சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் இணை சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது இணை தப்பு என்ன பண்ணா நாக்பூர் அல்ல லாகூர். நாக்பூர் அல்ல லாகூர். 1939 டிசம்பர் 22ஆம் தேதி மீட்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்று முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டார் முகமது அலி ஜின்னா. 1940 மார்ச் 22ஆம் தேதி தனியாக முஸ்லிம் தாய் நாடு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்து முஸ்லிம் கூட்டத்தில் எழுப்பினார். எங்க கேட்டாங்கன்னா லாகூரில் தான் இந்த முஸ்லிம் தாய் நாடு வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புறாரு. வினா 10 வாகாபி இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்ய. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் சீக்கியர் ஆட்சிக்கு எதிராக துவங்கப்பட்ட முஸ்லிம் வாகாபி இயக்கம் பின்னர் பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எதிராக திரும்பியது. வாகாபி இயக்கம் முஸ்லிம்களிடையே காலனி எதிர்ப்புணர்வை தோற்றுவித்தது. 1857 பெருங்கிளர்ச்சிக்கான விதைகளை விதைத்து அக்கிளர்ச்சியில் ஆங்கிலருக்கு எதிராக செயல்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப் சீக்கியர் ஆட்சிக்கு எதிராக துவங்கப்பட்ட முஸ்லிம் வாகாபி இயக்கம் பின்னர் பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எதிராக திரும்பியது. வாகாபி இயக்கம் முஸ்லிம்களிடையே காலனி எதிர்ப்புணர்வை தோற்றுவித்தது. 1857 பெருங்கிளர்ச்சிக்கான விதைகளை விதைத்து அக்கிளர்ச்சியில் ஆங்கிலர்களுக்கு எதிராக செயல்பட்டது. வினா 11 பின்வரும் கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்ய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கிரிப்ஸ் மிஷின் தோல்விக்கு பின் துவங்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஜின்னா ஆதரித்தார். ஜின்னா அந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பீங்க கூற்று 1 தவறு 2 சரி. அப்ப 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு, 1 தவறா கொடுக்க. என்ன தவறா கொடுக்கப்பட்டனா இங்க ஆதரித்தார் என்று கொடுக்க ஆதரிக்கவில்லை. கிரிப்ஸ் மிஷின் தோல்விக்கு பின் துவங்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஜின்னா ஆதரிக்கவில்லை. ஜின்னா அந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டான். வினா 12 முஸ்லிம் தலைவர்கள் நெருக்கமாக ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவை எவை? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை. முஸ்லிம் தலைவர்கள் நெருக்கமாக ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவை எவை கேட்டா நேரு அறிக்கை. வினா 13 முஸ்லிம் வகுப்புவாதம் வளர காரணமாக இருந்த கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பெருங்கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட பின் ஆங்கில அரசு முஸ்லிம்களை இரக்கமின்றி தண்டித்தது.
சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தது. ஆட்சியாளர்களை எதிர்க்க வகுப்புவாத உத்தியை முஸ்லிம்கள் கையாண்டனர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை பி. கூற்று 1 மற்றும் 2 சரி. என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆட்சியாளர்கள் எதிர்க்க வகுப்புவாத உத்தியை முஸ்லிம்கள் கையாண்டனர். எதிர்க்கலைங்க, விரோதித்துக் கொள்ள விரும்பாது அவர்களின் பாதுகாப்பை பெற முயன்றன்னு சொல்றாங்க. அங்க ஆட்சியாளர்களை விரோதித்துக் கொள்ள விரும்பாது அவர்களுடைய பாதுகாப்பை பெற விரும்பினன்னு சொல்றாங்க. பெருங்கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட பின் ஆங்கில அரசு முஸ்லிம்களை இரக்கமின்றி தண்டித்தது. சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தது. ஆட்சியாளர்களை விரோதித்துக் கொள்ள விரும்பாது அவர்களினுடைய பாதுகாப்பை பெற முயன்றன முஸ்லிம்கள். வினா 14. கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்துக. பாருங்க, டெல்லி கோரிக்கை, அகில இந்திய முஸ்லிம் லீக், பஞ்சாப் இந்து சபை, ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான காலவரிசைப்படுத்துக. 2, 3, 4, 1. பாருங்க, 1906 அகில இந்திய முஸ்லிம் தோற்றுவிக்கப்படுது. 1909 பஞ்சாப் இந்து சபை தோற்றுவிக்கப்படுது. ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கம் 1925. டெல்லி கோரிக்கை 1927. மீண்டும் சொல்றேன், அகில இந்திய முஸ்லிம் லீக் 1906, பஞ்சாப் இந்து சபை 1909, ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கம் 1925, டெல்லி கோரிக்கை 1927. வினா 15. கேசவ் பாலிராம் எட்கேவர் 1925 ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தை தோற்றுவித்த இடம். இதற்கான இடம் பார்த்தீங்கன்னா ஏ. நாக்பூர். கேசவ் பாலிராம் எட்கேவார் 1925 ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தை தோற்றுவித்த இடம் நாக்பூர். கேசவ் பாலிராம் எட்கேவார் 1925 ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தை தோற்றுவித்த இடம் நாக்பூர். வினா 16. பின்வரும் கூற்றுகள் யாருடன் தொடர்புடையவை என்பதை கண்டறிய. இவர் ஒரு தேசிய முஸ்லிம் தலைவர். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தை சீரமைக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டுடன் தன் நோக்கையும் போக்கையும் அடியோடு மாற்றிக்கொண்டார். இதற்கான விடை பார்த்தோன்னா சையத் அகமது கான். இவர் ஒரு தேசிய முஸ்லிம் தலைவர். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தை சீரமைக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டவுடன் தன் நோக்கையும் போக்கையும் அடியோடு மாற்றிக்கொண்டு சையத் அகமது கான். வினா 17. பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்வு செய்ய. மொத்தம் 2 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. 1906 பிரிட்டிஷ் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை அமைக்க ஒப்புக்கொண்டதை எதிர்க்கும் விதமாக அதே ஆண்டில் குஜராத்தில் ஆரிய சமாஜிகள் இந்து சபையை துவங்கினர். அதிலிருந்து அவர்கள் ஆரியர்கள் என்று கூறிக்கொள்வதை விட்டுவிட்டு இந்துக்கள் என்று அழைத்துக் கொண்டன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா முதல் இணை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க குஜராத் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. குஜராத் அல்ல, பஞ்சாபில் 1906 பிரிட்டிஷ் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை அமைக்க ஒப்புக்கொண்டதை எதிர்க்கும் விதமாக அதே ஆண்டில் பஞ்சாபில் ஆரிய சமாஜிகள் இந்து சபையை துவங்கினர். அதிலிருந்து அவர்கள் ஆரியர்கள் என்று கூறிக்கொள்வதை விட்டு இந்துக்கள் என்று அழைத்துக் கொண்டனர். 18. இந்துத்துவ இந்து என்பவர் யார் என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான விடை பார்த்தோன்னா விநாயக் தாமோதர் சவார்கர். இந்துத்துவ இந்து என்பவர் யார் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோன்னா விநாயக் தாமோதர் சவார்கர். 19. பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்ய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மகாசபையினுடைய கூட்டம் 1925 ஏப்ரல் மாதம் காசிம் பஜார் மகாராஜாவினுடைய தலைமையில் நடைபெற்றது. இந்துக்களின் நலன்களை காப்பாற்றுவதற்காக துவங்கப்பட்ட இந்து மகாசபை காங்கிரசுக்குள்ளே இருந்து செயல்பட்டது.
இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு 2 சரி. என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1925 கொடுக்கப்பட்டிருக்கு. 1925 1915 இந்து மகாசபையின் கூட்டம் 1915 ஏப்ரல் மாதம் காசிம் பஜார் மகாராஜாவின் தலைமையில் நடைபெற்றது. இந்துக்களின் நலன்களை காப்பாற்றுவதற்காக துவங்கப்பட்ட இந்து மகாசபை காங்கிரசுக்குள்ளே இருந்து செயல்பட்டது. வினா 20 பின்வரும் கூற்றுகள் யாருடன் தொடர்புடையவை என்பதை கண்டறியும். மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1939ஆம் ஆண்டு RSS வகுப்புவாத சித்தாந்தத்துக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தவர். இவர் ஹிட்லர், முசோலின் ஆகியோரின் நாசிச பாசிச சித்தாந்தங்களால் பெரிதும் கவரப்பட்டவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா MS கோல்வால்கர். MS கோல்வால்கர் 1939ஆம் ஆண்டு RSS வகுப்புவாத சித்தாந்தத்துக்கு புதிய பரிமாணம் கொடுத்தவர். அவர் ஹிட்லர், முசோலின் ஆகியோரின் நாசிச பாசிச சித்தாந்தங்களால் பெரிதும் கவரப்பட்டவர். MS கோல்வால்கர். வினா 21 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தை தோற்றுவித்த எட்கேவார் டேசாம் ஆண்டு ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். 1930. எட்கேவார் மருத்துவ படிப்புக்காக கல்கத்தா சென்று 1919 டேஸ் என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டு நாக்பூர் 1915 திரும்பினார். அனுசீலன் சமதி. இதற்கான விடை பார்த்தோம்னா 2 இணைகளும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 இணைகளும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தை தோற்றுவித்த எட்கேவார் டேசாம் ஆண்டு 1930ஆம் ஆண்டு ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். எட்கேவார் மருத்துவ படிப்புக்காக கல்கத்தா சென்று அனுசீலன் சமதி என்ற பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டு நாக்பூர் 1915 திரும்பினார். 22 இந்து வகுப்புவாத பட்டயமாக கருதப்படும் நூல் எது? பாருங்க, மொத்தம் ஏ இந்து சங்கதன் இறந்து கொண்டிருக்கும் இனத்தின் ராட்சிகம். நாம் நமது தேசியம் வரையறுக்கப்பட்டது. இந்துத்துவ இந்து என்பவர் யார்? இதற்கான விடை பார்த்தோம்னா AB இரண்டும் சரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம்னா பி நாம் நமது தேசியம் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்து வகுப்புவாத பட்டயமாக கருதப்படும் நூல் கேட்டாங்கன்னா நாம் நமது தேசியம் வரையறுக்கப்பட்டது. இந்து வகுப்புவாத பட்டயமாக கருதப்படும் நூல் கேட்டாங்கன்னா நாம் நமது தேசியம் வரையறுக்கப்பட்டது. வினா 23 கீழ்கண்ட கூற்று மற்றும் விளைவுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் கூற்று விளைவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மகாசபையும் RSSம் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. 1947 ஆகஸ்ட் இனப்படுகொலை. வங்காள நவகாளியில் இந்துக்களும் பீகாரில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டன. 5 நாட்களில் 50,000 பேர் உயிரிழந்தனர். இதற்கான விடை பார்த்தோம்னா கூற்று சரி விளைவு தவறு. கூற்று சரி விளைவு தவறாக கொடுக்க. விளைவு என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்கணும்? 1947 என்பது தவறு. 1946 இந்து மகாசபையும் RSSம் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. 1946 ஆகஸ்ட் இனப்படுகொலை. வங்காள நவகாளியில் இந்துக்களும் பீகாரில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டன. 5 நாட்களில் 50,000 பேர் உயிரிழந்தனர். 24 1938ஆம் ஆண்டு கூடிய இந்து மகாசபை மாநாடு RSS தொண்டர்களின் அமோக ஆதரவோடு கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதற்கான விடை பார்த்தோம்னா நாக்பூர். 1938ஆம் ஆண்டு நாக்பூரில் கூடிய இந்து மகாசபை மாநாடு RSS தொண்டர்களின் அமோக ஆதரவோடு கோலாகலமாக நடத்தப்பட்டது. வினா 25 டெல்லி கோரிக்கைகள் என்று அறியப்பட்டவைகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு 33% பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் என்றும் பஞ்சாபிலும் வங்காளத்திலும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதாச்சாரத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள சிந்து தனி மாகாணமாக வேண்டும். வடகிழக்கு எல்லை மாகாணம் பிற மாகாணங்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 4 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு? 33% என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு. 33.3%. அதே 4 என்ன தவறு வடகிழக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு அல்ல, வடமேற்கு. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு 3.3% பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். பஞ்சாபிலும் வங்காளத்திலும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதாச்சாரத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும்.
முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள சிந்து தனி மாகாணமாக வேண்டும். வடகிழக்கு எல்லை மாகாணம் பிற மாகாணங்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும். வடகிழக்கு அல்ல, வடமேற்கு. வடமேற்கு எல்லை மாகாணம் பிற மாகாணங்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும். வினா 26. பின்வரும் கூற்றுகளில் சரியான இணையை தேர்வு செய்க. பிபின் சந்திரின் வகுப்புவாத அணுகுமுறை 1906 இறுதியில் முஸ்லிம் லீக் என்ற பெயரில் அமைப்பு வடிவம் பெற்றது. சையத் அகமது கான் தான் வார்த்தைகளில் முஸ்லிம் லீக் அரசாங்க விசுவாசமிக்க வகுப்புவாத பழமைவாத அரசியலமைப்பு ஆகும் சொன்னார். வார்த்தைகளில் முஸ்லிம் லீக் அரசாங்க விசுவாசமிக்க வகுப்புவாத பழமைவாத அரசியலமைப்பு என்று சொல்றாரு. இதற்கான விடை பார்த்தோம்னா இரண்டு இணைகளும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூற்று சொன்னது பார்த்தோம்னா இதை சொன்னது சையத் அகமது கான், இந்த பக்கம் இதை சொன்னது பார்த்தோம்னா பிபின் சந்திரா. சையத் அகமது கான் வகுப்புவாத அணுகுமுறை 1906 இறுதியில் முஸ்லிம் லீக் என்ற பெயரில் அமைப்பு வடிவம் பெற்றது. அதே பார்த்தோம்னா பிபின் சந்திரனின் வார்த்தைகளில் முஸ்லிம் லீக் அரசாங்க விசுவாசமிக்க வகுப்புவாத பழமைவாத அரசியலமைப்புன்னு சொல்றாரு. வினா 27. பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. நவாப் சலிமுல்லா போன்ற தலைவர்கள் சுதேசி இயக்க எதிர்ப்பு குவியமாக செயல்பட்டன. அப்துல் ரசூல் போன்ற வங்காள முஸ்லிம் தலைவர்கள் அந்த இயக்கத்தை ஆதரித்தனர். வங்காள முஸ்லிம்கள் சுதேசி இயக்கத்தில் பங்கேற்கவில்லை என்பது முஸ்லிம் வகுப்புவாதத்தின் விளைவே ஆகும் சொல்லக்கூடிய ஒன்று. 3 கூற்றுகளும் சரி. நவாப் சலிமுல்லா போன்ற தலைவர்கள் சுதேசி இயக்க எதிர்ப்பு குவியமாக செயல்பட்டனர். அப்துல் ரசூல் போன்ற வங்காள முஸ்லிம் தலைவர்கள் அந்த இயக்கத்தை ஆதரித்தனர். வங்காள முஸ்லிம்கள் சுதேசி இயக்கத்தில் பங்கேற்கவில்லை என்பது முஸ்லிம் வகுப்புவாதத்தின் விளைவே ஆகும் சொல்றாங்க. 28. கீழ்கண்ட கூற்றுக்கள் எதனுடன் தொடர்புடையவை என்பதை கண்டறிய. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம் லீக்கின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மூலம் இனவாரி பிரதிநிதித்துவ முறையை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு என தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இத்தொகுதிகளில் முஸ்லிம்கள் மட்டும் வேட்பாளராக நிற்க முடியும் சொல்றாங்க. முஸ்லிம்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். இதன் மூலம் முஸ்லிம் வகுப்புவாதம் வலுப்படுத்தப்பட்டது. இதற்கான விடை பார்த்தோம்னா 28க்கு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவாங்க. முஸ்லிம் லீக்கின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மூலம் இனவாரி பிரதிநிதித்துவ முறையை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கென தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இத்தொகுதிகளில் முஸ்லிம்கள் மட்டுமே வேட்பாளராக நிற்க முடியும். முஸ்லிம்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். இதன் மூலம் முஸ்லிம் வகுப்புவாதம் வலுப்படுத்தப்பட்டன்னு சொல்றாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம். வினா 29. சவாலை எதிர்கொள்வதற்காக வரையப்பட்ட நேரு அறிக்கை லக்னோ உடன்பாட்டுக்கு மாறாக முஸ்லிம் தனி தொகுதிகளுக்கு பதில் இந்து முஸ்லிம் கூட்டு தொகுதிகளை பரிந்துரைத்து இந்த அறிக்கை காங்கிரஸ் மீதும் முஸ்லிம் தலைவர்களுக்கு இருந்த அவநம்பிக்கையை அதிகரிக்கவே செய்ததுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் சவாலை எதிர்கொள்வதற்காக வரையப்பட்ட நேரு அறிக்கை லக்னோ உடன்பாட்டுக்கு மாறாக முஸ்லிம் தனி தொகுதிகளுக்கு பதில் இந்து முஸ்லிம் கூட்டு தொகுதிகளை பரிந்துரைத்து இந்த அறிக்கை காங்கிரஸ் மீது முஸ்லிம் தலைவர்களுக்கு இருந்த அவநம்பிக்கை அதிகரிக்கவே செய்தது. வினா 30. கீழ்கண்ட கூற்றுடன் சரியான பொருத்தத்தை பொறுத்துக்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை பிரதானமாக விவாதிக்கப்பட்டது. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை வலியுறுத்தப்பட்டது. இதற்கான விடை பாருங்க 2, 3, 1 சரி. சிறுபான்மையினருக்கான அளிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. பார்த்தோம்னா 3ஆம் வட்டமேசை மாநாடு சொல்லப்பட்டது. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை பிரதானமாக விவாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2ஆம் வட்டமேசை மாநாடு. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை வலியுறுத்தி பார்த்தோம்னா முதல் வட்டமேசை மாநாடு. அப்ப சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது 3ஆம் வட்டமேசை மாநாடு. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை பிரதானமாக விவாதிக்கப்பட்டது பார்த்தோம்னா 2ஆம் வட்டமேசை மாநாடு. சிறுபான்மை வகுப்பாரின் பிரதிநிதித்துவ பிரச்சனை வலியுறுத்தப்பட்டது பார்த்தோம்னா முதல் வட்டமேசை மாநாடு. 31.
இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட காரணமான கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் மூலம் பாகிஸ்தான் அடைவதை விட நேரடியாக போராடி அதை பெறுவது நடைமுறை சாத்தியமானது என்று முடிவுக்கு வந்தார் ஜின்னா. அந்த நேரத்தில் அட்லியின் அறிவிப்பு வெளியிடப்பட்டது 1947 மார்ச் 20. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்த மவுண்ட் பேட்டன் பிரபு மார்ச் 2 காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவருடன் தொடர்ந்து விவாதத்திற்கு பிறகு இந்திய பிரிவினை திட்டத்தை அறிவித்தார் ஜூன் 3. திட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1-3 சரி. 1-3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1-3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 என தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1947 மார்ச் 20 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1946 மார்ச் 20. அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் மூலம் பாகிஸ்தான் அடைவதை விட நேரடியாக போராடி அதை பெறுவது நடைமுறை சாத்தியமானது என்று முடிவுக்கு வந்தார் ஜின்னா. அந்த நேரத்தில் அட்லியினுடைய அறிவிப்பு வெளியிடப்பட்டது 1946 மார்ச் 20. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்த மவுண்ட் பேட்டன் பிரபு மார்ச் 2 காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவருடன் தொடர்ந்து விவாதத்திற்கு பிறகு இந்திய பிரிவினை திட்டத்தை அறிவித்தார் ஜூன் 3. திட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஏற்றுக்கொண்டனர். 32 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஜின்னாவை பொறுத்தவரை இடைக்கால அரசாங்கம் உள்நாட்டு போரை வேறு வழியில் தொடர்வதாகும் என்று கூறினார். அதற்கு காரணம் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் சேருவதற்கு முன் நேரடி நடவடிக்கைகள் என்ற பெயரில் கல்கத்தாவில் இந்துக்கள் மீது புனித போர் தொடுத்ததாகும். இதற்கான விடை பார்த்தோன்னா பிபின் சந்திரா 1946 ஆகஸ்ட் 16. ஜின்னாவை பொறுத்தவரை இடைக்கால அரசாங்கம் உள்நாட்டு போரை வேறு வழியில் தொடர்வதாக என்று கூறினார் பிபின் சந்திரா. அதற்கு காரணம் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் சேருவதற்கு முன் நேரடி நடவடிக்கையினால் 1946 ஆகஸ்ட் 16 என்ற பெயரில் கல்கத்தாவில் இந்துக்கள் மீது புனித போர் தொடுத்ததாகும். 33 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிய மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் இந்துக்களை கைவிட்டவர், இந்து எதிர்ப்பாளர், இஸ்லாம் விரும்பி என்றெல்லாம் விமர்சனம் செய்தவர் மோதிலால் நேரு. இந்து மகாசபையில் சேர்ந்து இந்து வகுப்புவாதிகளின் ஒற்றுமைக்காக பிரச்சாரம் செய்தவர் லால் லஜபதி ராய், கோல்கர், பிபின் சந்திரா. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இரண்டாவது இணை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறாக கொடுக்கப்பட்டுன்னா இங்க பிபின் சந்திரா என்று கொடுக்கப்பட்டு இவர் வரமாட்டாரு, மாளவியா தான் வருவாங்க. இவர் இந்துக்களை கைவிட்டவர், இந்து எதிர்ப்பாளர், இஸ்லாம் விரும்பி என்றெல்லாம் விமர்சனம் செய்தனர் மோதிலால் நேரு கரெக்ட். இந்து மகாசபையில் சேர்ந்து இந்து வகுப்புவாதிகளின் ஒற்றுமைக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் லால் லஜபதி ராய், கோல்கர், மாளவியா. இங்க பிபின் சந்திரா வரமாட்டாரு. 34 இந்து மகாசபை பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மகாசபையினர் காங்கிரஸ்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வகுப்புவாதத்தை வளர்த்து கொண்டிருந்தனர். காங்கிரஸ் தேசியவாதிகளில் ஒரு சாரர் வகுப்புவாதத்தை ஆதரித்தனர். இவர்கள் மறுதளிப்போர் என்று அறியப்பட்டனர். இவர்கள் தான் சுயராஜ்ய கட்சியை 2ஆக பிரித்தனர். இந்து மகாசபை காங்கிரசின் இந்திய தேசியத்துக்கு பதிலாக இந்து தேசியத்தை உருவாக்கும் வேலையில் ஈடுபட்டதுன்னு சொல்றாங்க. 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மகாசபையினர் காங்கிரசுக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வகுப்புவாதத்தை வளர்த்து கொண்டிருந்தனர். காங்கிரஸ் தேசியவாதிகளில் ஒரு சாரர் வகுப்புவாதத்தை ஆதரித்தனர். இவர்கள் மறுதளிப்போர் என்று அறியப்பட்டனர். இவர்கள் தான் சுயராஜ்ய கட்சியை 2ஆக பிரித்தனர். இந்து மகாசபை காங்கிரசின் இந்திய தேசியத்துக்கு பதிலாக இந்து தேசியத்தை உருவாக்க வேலையில் ஈடுபட்டது. 35 பின்வரும் கூற்றுகளை சரியான தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கோல் வால்கர் 1938 ஜெர்மனியின் நாசிச அணுகுமுறை பற்றியும் ஹிட்லர், முசோலின், பிராங்கோவை பற்றியும் இந்து அவுட்லுக் மராத்தா பத்திரிகையில் எழுதினார். RSS இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட இந்து வகுப்புவாத அமைப்பாகும் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க கோல் வால்கர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. கோல் வால்கர் அல்ல, சவார்கர் 1938 ஜெர்மனி நாசிச அணுகுமுறை பற்றியும் ஹிட்லர், முசோலின், பிராங்கோவை பற்றியும் இந்து அவுட்லுக் மராத்தா பத்திரிகையில் எழுதினார். RSS இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட இந்து வகுப்புவாத அமைப்புன்னு சொல்றாங்க. 36
36 இந்து மகாசபை மாகாணங்களுக்கான நடைபெற்ற பொது தேர்தல் பங்கேற்று தோல்வி அடைந்த ஆண்டு 1937 ஆண்டு. இந்து மகாசபை மாகாணங்களுக்கான நடைபெற்ற பொது தேர்தல் பங்கேற்று தோல்வியடைந்த ஆண்டு 1937. 37 கீழ்கண்ட இணைகளை காலவரிசைப்படுத்துக. மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மகாசபை தலை தூக்கியது நாக்பூர் வகுப்புவாத கலவரமா, அல்லது வகுப்புவாத தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவை நாடின வட்டமேசை மாநாட்டில, இந்து மகாசபை புத்துயிர் பெற்றது ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்ட போதா? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3, 1, 2 சொல்றாங்க. 3, 1, 2 சொல்றாங்க. முதல்ல பார்த்தோம்னா இந்து மகாசபை புத்துயிர் பெற்றது ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது 1922. அடுத்தது பார்த்தோம்னா இந்து மகாசபை தலை தூக்கியது நாக்பூர் வகுப்பு கலவரம் 1923. வகுப்புவாத தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவை நாடின வட்டமேசை மாநாட்டில் 1930. அப்ப இந்து மகாசபை புத்துயிர் பெற்றது ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது. இதற்கான விடை 1922. இந்து மகாசபை தலை தூக்கியது நாக்பூர் வகுப்பு கலவரம் 1923. வகுப்புவாத தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவை நாடினர் வட்டமேசை மாநாட்டில் 1930. 38 பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. லாலா லஜபதி ராய் இறந்த ஆண்டு 1928 ஆண்டு. 1937 இருந்து 1942 வரை இந்து மகாசபையின் தலைவர். பொறுப்பேற்று லாலா லஜபதி ராய் பாசிச பாதையில் பயணித்தார். மாளவியா உடல் நலக்குறைவால் அரசிலிருந்து விலகி கொண்டார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 3 சரி. 1, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 3 கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்க லாலா லஜபதி ராய் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. லாலா லஜபதி அல்ல, சவார்கர். லாலா லஜபதி ராய் இறந்த ஆண்டு 1928. 1937 இருந்து 1942 வரை இந்த மகாசபையின் தலைவர் பார்த்தோன்னா இந்து மகாசபையினுடைய தலைவர் பொறுப்பேற்ற சவார்கர் பாசிச பாதையில் பயணித்தார். இங்க வந்து சவார்கர் வரும். சவார்கர் பாசிச பாதையில் பயணித்தார். மாளவியா உடல்நல குறைவால் அரசியலிருந்து விலகி கொண்டார். 39 பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்வு செய்ய. மொத்தம் 2 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் முஸ்லிம் லீக். முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் இந்து மகாசபை RSS சொல்றாங்க. 2 இணைகளும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் பார்த்தோம்னா முஸ்லிம் லீக். முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பார்த்தோம்னா இந்து மகாசபை RSS. 40 காந்தியின் அகிம்சை கொள்கையும் ஒத்துழையாமை போராட்ட முறையும் பிடிக்காமையால் காங்கிரஸை விட்டு வெளியேறியவர். இதற்கான எட்கேவர் சொல்றாங்க. காந்தியின் அகிம்சை கொள்கையும் ஒத்துழையாமை போராட்ட முறையும் பிடிக்காமையால் காங்கிரஸை விட்டு வெளியேறும் பார்த்தோம்னா எட்கேவார். 41 பின்வரும் கூற்றுகளுக்கான தவறான இணையை கண்டறிய. மொத்தம் 2 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம் வகுப்புவாதிகள் தோற்றுவித்த மதமாற்ற இயக்கங்கள் சங்கதன், சுத்தி. இந்து வகுப்புவாதிகள் தோற்றுவித்த மதமாற்ற இயக்கங்கள் தான்சீம், தாப்லிக். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 இணைகளும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப முஸ்லிம் வகுப்புவாதிகளின் தோற்றுவித்த மதமாற்ற இயக்கங்கள் பார்த்தோம்னா தான்சீமும் தாப்லிக்கும். இந்து வகுப்புவாதிகள் தோற்றுவித்த மதமாற்ற இயக்கங்கள் பார்த்தோம்னா சங்கதன், சுத்தி. அப்ப பாருங்க, முஸ்லிம் வகுப்புவாதிகள் தோற்றுவித்த மதமாற்ற இயக்கங்கள் பார்த்தோம்னா தான்சீம், தாப்லிக். அதே இந்து வகுப்புவாதிகள் தோற்றுவித்த மதமாற்றங்கள் பார்த்தோம்னா சங்கதன், சுத்தி. 42 இந்து தர்ம பரிஷத் என்ற அமைப்பை நடத்தி வந்தவர். இந்து சுயாட்சி பெற மத பிரச்சாரம் தேவை என்றவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார். இந்து தர்ம பரிஷத் என்ற அமைப்பை நடத்தி வந்தவர். இந்திய சுயாட்சி பெற மத பிரச்சாரம் தேவை என்றவர் சங்கராச்சாரியார். 43 காங்கிரஸை தன்னை அழித்துக் கொள்ளும் துரதிர்ஷ்டம் என்றும் மதச்சார்பின்மை தற்கொலைக்கு சமம் என்றும் ஒவ்வொரு இந்துவும் முதலில் நான் ஒரு இந்து பிறகுதான் இந்தியன் என்ற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட நூல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அரசியலில் தன்னை
அழித்து கொள்ளல், அரசியலில் தன்னை அழித்துக் கொள்ளல். காங்கிரஸ் தன்னை அழித்துக் கொள்ளும் துரதிர்ஷ்டம் என்றும் மதச்சார்பின்மை தற்கொலைக்கு சமம் என்றும் ஒவ்வொரு இந்துவும் முதலில் நான் ஒரு இந்து பிறகுதான் இந்தியன் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட நூல் பார்த்தோம்னா அரசியல் தன்னை அழித்துக் கொள்ளல். வினா 44 பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. திலகரும் காந்தியும் தீவிர வகுப்புவாதிகளாக இருந்த போதிலும் அவர்கள் காங்கிரசுக்கு உள்ளே இருந்து செயல்பட்டவர்கள் அன்றி காங்கிரசுக்கு வெளியே எந்த மதவாத அமைப்பையும் ஏற்படுத்தவில்லை, ஆதரிக்கவும் இல்லை. வகுப்புவாத அமைப்பு ஆரிய சமாஜம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த கல்கத்தாவில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தோம்னா கூற்று 1, 2 தவறு என்று சொல்லப்படுது. 1, 2 கூற்று 1, 2 தவறு என்று சொல்லப்படுது. பாருங்க, திலகரும் சொல்றாங்க, காந்தி அல்ல, அரவிந்தர். அதே 2 என்ன தவறா கொடுக்கப்பட்ட கல்கத்தா இல்ல, கல்கத்தா பஞ்சாபில். திலகரும் அரவிந்தரும் தீவிர வகுப்புவாதிகளாக இருந்த போதிலும் அவர்கள் காங்கிரசுக்கு உள்ளே இருந்து செயல்பட்டார்கள் என்றே காங்கிரசுக்கு வெளியே எந்த மதவாத அமைப்பையும் ஏற்படுத்தவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. வகுப்புவாத அமைப்பு ஆரிய சமாஜம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த பஞ்சாபில் தோற்றுவிக்கப்பட்டது. 45 சாதி இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சமவிகித பிரதித்துவம் மத்தியிலும் மாநிலங்களும் கூட்டணி ஆட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் முஸ்லிம் பிரதிநிதிகள் அனைவரையும் முஸ்லிம் லீக்கே நியமித்தல் இந்த கோரிக்கைகளை கூறுவதற்கான வாய்ப்பாக ஜின்னா பயன்படுத்தி கொண்டது எப்போது? இதற்கான விடை பார்த்தோம்னா சிம்லா மாநாடு. சி. சாதி இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சமவிகித பிரதித்துவம் மத்தியிலும் மாநிலங்களும் கூட்டணி ஆட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் முஸ்லிம் பிரதிநிதிகள் அனைவரையும் முஸ்லிம் லீக்கே நியமித்தல் இந்த கோரிக்கைகளை கூறுவதற்கான வாய்ப்பாக ஜின்னா பயன்படுத்தி கொண்டது எப்போதுனா சிம்லா மாநாடு. வினா 46 பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்வு செய்ய. மொத்தம் 3 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. பண்டேல்கண்ட் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது முஸ்லிம் லீக். காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் லாகூர். காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கும் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்திய லாகூர் சமரச பேச்சுன்னு சொல்றாங்க. இதற்கான முதல் மற்றும் 3வது இணை தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க லாகூர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. லாகூர் அல்ல, லக்னோ என்று கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இங்கேயும் லாகூர் அல்ல, இங்கேயும் லக்னோ. பண்டேல்கண்ட் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது முஸ்லிம் லீக். காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா லக்னோ. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கும் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்திய இடம் பார்த்தோம்னா லாகூர் அல்ல, லக்னோ சமரச பேச்சு. 47 காங்கிரஸ் இந்தியாவில் இந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய தேசிய முஸ்லிம் தலைவர்கள். இதற்கான மௌலானா முகமது அலி, சவுகத் அலி. பி. மௌலானா முகமது அலி, சவுகத் அலி. காங்கிரஸ் இந்தியாவில் இந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய தேசிய முஸ்லிம் பார்த்தோம்னா மௌலானா முகமது அலி, சவுகத் அலி. வினா 48 பின்வரும் கூற்றுகள் தவறான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் நடைபெற்ற போது முஸ்லிம்கள் வெளிப்படையாக பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தை ஆதரித்தனர். அந்த இயக்கத்தை ஆதரித்த முஸ்லிம்களை கவைக்குவாத காட்டி கொடுப்போர் என்றும் காங்கிரஸ் கருங்காலிகள் என்றும் நித்தித்தனர். முல்லாக்களும் மௌலவிகளும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தன சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, 1 சரி 2 சரி, 1 2 சரி, 3 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 3 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, முல்லாக்களும் மௌல்விகளும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்றாங்க. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் நடைபெற்ற போது முஸ்லிம்கள் வெளிப்படையாக பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தை ஆதரித்தனர். அந்த இயக்கத்தை ஆதரித்த முஸ்லிம்களை கைக்குவாத காட்டி கொடுப்போர் என்றும் காங்கிரஸ் கருங்காலிகள் என்றும் நித்தித்தனர். முல்லாக்களும் மௌல்விகளும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இங்க ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. 49 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான பொருத்தத்தை பொறுத்துக. மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸில் இருந்த இந்து மற்றும் முஸ்லிம் தலைவர்களை இதற்கு உதாரணமாக கூறலாம். தீவிரவாதம் சொல்றாங்க. மாளவியா, லால் லஜபதி ராய், NC கேல்கர், அலி சகோதரர்கள் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம்.
உடன்பாட்டு வகுப்புன்னு சொல்றாங்க. முஸ்லிம் லீக்கையும் ராஷ்டிரிய சுவயம் சேவக் சங்கத்தையும் இந்த வகையில் சேர்க்கலாம் என்று பிபின் சந்திரா சொல்றாரு. பாதுகாப்பு வகுப்புன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க. A231. சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸ் இருந்த இந்து மற்றும் முஸ்லிம் தலைவர்களை இதற்கு உதாரணமாக கூறலாம்னு சொல்லி பார்த்தோம்னா உடன்பாட்டு வகுப்புவாதம். மாளவியா, லால் லஜபதி ராய், NC கேல்கர், அலி சகோதரர்கள் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். பார்த்தீங்கன்னா அதுதான் தீவிரவாதம். முஸ்லிம் லீக்கையும் ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தையும் இந்த வகையில் சேர்க்கலாம் என்று சொன்ன பார்த்தோம்னா பிபின் சந்திரா. இது பார்த்தோன்னா தீவிர வகுப்புவாதம் சொல்றாங்க. தீவிர வகுப்புவாதம். சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸில் இருந்த இந்து மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் இதற்கு உதாரணமாக கூறலாம். உடன்பாட்டு வகுப்புவாதம். மாளவியா, லால் லஜபதி ராய், NC கேல்கர், அலி சகோதரர்கள் ஆகியோர் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். பாதுகாப்பு வகுப்புவாதம். முஸ்லிம் லீக்கையும் ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தையும் இந்த வகையில் சேர்க்கலாம். அதுக்கு பார்த்தோம்னா தீவிர வகுப்புவாதம். சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸில் இருந்து இந்து மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் இதற்கு உதாரணமாக கூறலாம். பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு வகுப்புவாதம். மாளவியா, லால் லஜபதி ராய், NC கேல்கர், அலி சகோதரர்கள் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். பார்த்தோம்னா பாதுகாப்பு வகுப்புவாதம். முஸ்லிம் லீக்கையும் ராஷ்டிரிய சுவயம் சேவாக் சங்கத்தையும் இந்த வகையில் சேர்க்கலாம் என்று சொன்னதுன்னா பிபின் சந்திரா. தீவிர வகுப்புவாதம். கடைசி வினாங்க 50 வினாங்க. 50வது வினா. அரசியலில் தன்னை அழித்துக் கொள்ளல் என்ற நூலினுடைய ஆசிரியர் லால் சந்த். அரசியலில் தன்னை அழித்துக் கொள்ளல் என்ற நூலின் ஆசிரியர் தான் லால் சந்த். இதோட 50 வினாக்களும் முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.